ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்சம். வேதம் சொல்லுகிறது யாத்திராமம் 24:3, யாத்திரகாமம் 24:3 சொல்லுகிறது, மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஆமென். இந்த வார்த்தையின் வெளிச்சம் தொடர்ந்து நேரப்படி 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே 3 செய்தியாளர்கள், பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் மார்ட்டின், ஜோன் போல் ஆனந்த் செய்து கொடுக்கிறார்கள். அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிப்போம். தொடர்ந்து இன்றைய நாளை நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல், வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து, இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடத்தோடு ஜெபித்து ஒரு பாடலை பாடுகிறார் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் கலையத்திலிருந்து பிரதர் மகேந்திரன். இன்றைய நாளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஊழியருக்கான ஜெபம் இரண்டும் செய்கிறார் சிஸ்டர் டோலி. அதாவது 110 நாடுகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபம் செய்தார் சிஸ்டர் டோலி. ஜெபித்து ஒரு பாடலை பாடுவார்.
7:30 இன்று முதலாவது செய்து பாஸ்டர் விக்டர் போல் கலையத்திலிருந்து நான் தொடர்பு கொள்வேன். 8 மணிக்கு பாஸ்டர் மார்ட்டின், 8:30 ஜோன் போல் ஆனந்த் இந்தியா. இந்த 3 ஊழியர்களும் இந்தியாவிலிருந்து செய்தி கொடுக்கிறார்கள். இன்றைய நாள் ஒரு நித்திய வெளிச்ச நேரத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? வார்த்தையின் வெளிச்சத்துக்காக. ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் இந்த சங்கம வானொலியின் ஊடாக உலகமெங்கும் கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது ஊழியர்கள் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த கருக்குள்ள பட்டியம் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் இருதயத்தில் ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. யார் யார் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த வீட்டிலே, எந்த இல்லத்திலே, எந்த நாட்டிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீ தொட்டல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த உலகத்திலே இருளான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சுவாமி. அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தையின் வெளிச்சம் தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆன்மீக கருத்தால் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மறு ஒழிப்பில் இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள் அந்த ஒன்றான தேவம் நீரான் என்று கண்டு கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இலங்கை நாட்டிலும் கூட அநேகர் செவி மடுக்கிறார் சுவாமி. அவர்கள் கூட அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஒன்றான தேவனை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் உன் நாமத்தை மகிமைப்படுத்த வார்த்தைகளை விதைக்க வந்திருக்கிறோம் சுவாமி. உன் பாதபடியிலே ஓடோடி வந்திருக்கிறோம் சுவாமி. தாவே, எங்களை கண்ணோக்கி பாரும். இன்றைய நாளிலே வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளை அனைவரும் நீர் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, வார்த்தையில் வேறொன்றி கனி கொடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து இந்த 3 ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் அநேகர் தொடப்பட வேண்டும் என்று ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிற சிஸ்டர் கர்னஸ் காப்ரோ உண்டாரியோ அவரை வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் சங்கம வானொலியின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சார்பிலும் வருக வருக என்று வரவழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கர்னா. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சம் இருளான மக்களுக்கு உதிக்க பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். God bless you uncle. ஆமென். நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, ஆதியும் அந்தவும் அன்பாவும் ஏகாவுமாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எந்த ஸ்தலங்களில் வாசம் செய்கிறவரே, பூமியில் மனிதனை உற்று நோக்குகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து கர்த்தர் நேரங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் சுமந்த சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. தகப்பனே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலங்கொடாமல் போனாலும் கர்த்தர் உண்மையை நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னமுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அதன் வழியை நாங்கள் நடக்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மாயையானது. கர்த்தர் நீர் ஒருவரே உண்மையானவர் கர்த்தாவே. நீர் பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல கர்த்தாவே. தகப்பனே, நீர் சொல்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தாவே. தகப்பனே, நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பலம் அவர்கள் மேல் நிறைவாய் தங்கட்டும். வரப்போகிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர், அவர்களுடைய சபைகளை நிரப்புகிறவர் நீர். அப்பா, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உம்முடைய கிருபை அவர்கள் எல்லார் மேலும் தங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை ஆகிய மன்னாவை கொடுக்கும் போது அநேகரை விடுதலையாக்க முடியாய்
உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க மீண்டும் அந்த சபைகளிலே வந்து ஆராதனை செய்யும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் அவர்களையும் வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை விசேஷமாக பாதுகாத்து கொள்ளுங்க. தங்களுடைய ஊழிய குடும்பங்களுக்கு உதவியாயிருக்க அவர்களுடைய இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்து கொண்டு போகாதபடி, இந்த மாயைக்கு பின்பாக போகாதபடி கத்தர் நீர் அவர்களை எப்போதும் சூழ்ந்து காக்கிற பட்சியை போல கத்தாவே நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய கிருபை அந்த ஊழிய குடும்பங்கள் மேல் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்க கத்தர் நீர் அவர்களை பயன்படுத்துகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை அவர்கள் சுமக்கிறவர்களாய், அவர்களை நீர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து எல்லா குடும்பங்களையும் பேர் பேராக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரலட்சுமிக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே கத்தாவே எல்லா தேவைகளையும் சந்தித்து குடும்ப காரியங்களிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு தொடர்ந்து நடத்துகிறவர் நீர், இன்னும் நடத்த போகிறவர் நீர் ஆண்டவரை. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அது போல வயந்திரங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியத்திலே உற்சாகமாய் பங்கு பெற நீங்க கிருபை பாராட்டுகிறவர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை நீர் எப்போதும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் கத்தாவே. அப்பா, அந்த ஜனங்களை எப்போது நீர் நினைக்கிறவர் கத்தாவே. உம்முடைய வழியில் உமக்கு பயந்தவர்களாய் அவர்களை நீர் எப்போதும் பாதுகாக்கிறவர் கத்தாவே. சூழ பாளையமிறங்கி நீர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கும்போது கத்தர் நீர் அந்த இடத்திலே அப்பா கோட்டையும் மரணமாய் அந்த ஜனங்களை பாதுகாக்கிறது போல உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். அவர்களுக்கூடாக அப்பா நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற உடைய வார்த்தையின்படியே நாங்கள் எல்லாரும் அந்த யூத ஜனங்களுக்கூடாக ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நினைத்தள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அயலுள்ள ஒரு நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாய் அங்க ஊழியங்களை பெருக பண்ணுங்க. தொடர்ந்து அந்த ஜனங்கள் உண்மை அறிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அந்த இடத்திலே நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழிய குடும்பங்களை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா, அறுவடை மீது வேலையாக்களோ குறைவண்டு அதற்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கத்தர் நேரங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் உம்மிடத்திலே பரிந்து பேசுகிறோம். அந்த இடத்துல அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். வேஞ்சலிசம் செய்யற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியத்தை சுமக்கிறவர்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு தேவை சுவாமி. அவர்களுடைய குடும்பங்களும் போஷிக்கப்படும்படியாய் கத்தர் நீர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் அவர்களையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களால் நிறைந்துள்ள அந்த ஜனங்கள் கத்தாவே விடுதலையாக்கப்படட்டும், ஊழியங்கள் பெருகப்படட்டும் என்பதை தொடர்ந்து சுவாமி கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே எங்களை அமைதியாய் வாழ நீர் தந்த இந்த தேசம் கத்தாவே நன்றியோடுமை துதித்து இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆளுகை செய்கிற ஒவ்வொரு ஆளுகையில இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் பொய்யான வழிகள் எல்லாவற்றையும் விட்டு கடைசி நிமிடத்தில் ஆகிடும் கர்த்தர் உம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்க அந்த ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிபதிகள் இருதயங்களும் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுக்கும்படியாய் அன்பர் இயேசு கிறிஸ்துவினை பார்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்.
யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். பிரைஸ் லார்ட் அங்கிள். ஆமென், ஆமென். பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். கர்த்தரின் நாமம் என் புகலிடம். அருமையான ஒரு பாடல்.
அருமையான கருத்துக்கள் கொண்ட பாடல்களை பாடுங்கள். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்துக்கள், விபத்துக்கள், பிரச்சனைகள் வந்தாலும், அவருடைய நாமம் தான் எங்களுக்கு ஆறுதல், எங்களுக்கு தூண். எனவே அருமையான பாடலை பாடுங்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், ஆவிக்குரிய காரியம் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின் வெளிச்ச நேரத்தில் இதுவரை ஆரம்ப ஜெபம் செய்து ஒரு பாடலை பாடினார் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து சங்கீதத்தை வாசிப்போம். கலையத்திலிருந்து சங்கீதம் 135, பழைய ஏற்பாடு 754. சங்கீதம் 135. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறீர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோப்பை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தோர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கரையாரங்களிலிருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரத்தை நட்டவன் கனியை எதிர்பார்ப்பது போல கர்த்தர் நம்மிடத்திலே துதியை எதிர்பார்க்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்றவர் நம்மிடத்தில் துதியையும் ஆராதனையும் எதிர்பார்க்கிறார். நாம் துதித்தால் அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. நாமும் கர்த்தர் நம்மை சித்த நோக்கத்தை நிறைவேற்றுவராய் இருப்போம். பல வேளைகளில் நாம் துதிக்க முடியாதபடி துயரங்களும் துன்பங்களும் நம்ம சூழ்ந்து விடுகிறது. நாம் துதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டதை மறந்து போய் விடுகிறோம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம் தொண்டையை அடைத்து விடுகிறது. வாயை திறந்து சோஸ்திரம் சொல்ல முடிவதில்லை. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி நமது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்க சித்தமானார். ஆமென். தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஊழியருக்காகவும் ஜெபிக்க, அதாவது 110 நாடுகளுக்கு மேலாக கேட்கிறார்கள், அவர்களுக்காகவும் சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலும் வார்த்தைய ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் டோலி அவர்கள். நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் அவரை வருக வருக என்று வரவேற்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், ஊழியருக்காக ஜெபியுங்கள். ஜெபித்து ஒரு பாடலை பாடி இது ஒன்று நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களோட வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்கள் உங்களோட வார்த்தையை ஆண்டவரே உண்மையோடு அவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுந்து கொள்வர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக அப்பா உங்களோட வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தைகள் ஆண்டவரே. வார்த்தை நேற்றும் இன்றும் மாறாதவர் ஆண்டவரே. நீங்க இன்று மட்டும் நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்றேன், ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே அப்பா, நீங்க வல்லமை நிறைந்தவர் அப்பா. அதுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுடைய சிறகுகளின் நிழலில் எங்களை தங்குவதற்கு செய்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன்
செலுத்துறேன். உங்களுடைய இயேசுவின் நாமம் இனிமையான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க பரிமள தைலமான உங்களுடைய இயேசுவின் நாமம் எங்கும் வாசனை வீசும் நாமம், அந்த வாசனை வீசும் நாமத்தை ஏற்றுக்கொண்டு உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, உங்களோட மன வேண்டுதலின்படி ஆண்டவரே யாவரும் முழு இருதயத்தோடு உங்களை தொழுந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் என் இயேசுவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரே என்றும் கைவிடா நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். ஆமென். ஆண்டவரே, நீங்க நல்லவரும் போதுமானவர். இயேசுவின் நாமம் என்று நாங்கள் கூறும் பொழுது அது அநேகருக்கு ஒரு ஒளியாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இப்பொழுதும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கருத்துல கொடுக்கிறேன். அவர்களும் கூட அபிஷேக தைலத்தினால நிரப்பி புதிதான வார்த்தைகள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். புதிதான ஆசீர்வாதத்தோடு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட மாறாத அன்பு ஒரு நாளும் ஆண்டவரே மாறாத அந்த அன்பின் மூலமாக அவங்களை காத்து வந்து உங்க ரத்த கோட்டைகளை மறுத்து வைத்து உங்களோட அபிஷேகத்தினால் புதிதான அபிஷேகத்தினால அபிஷேகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நான் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவை என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி, ஆமேன். நன்றி இயேசு. அப்பா, நீங்க நல்லவரும் போதுமானவரானபடியா உங்களுடைய அன்பு ஒரு போதும் மாறாத, அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன், ஆமேன். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்க, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பாலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்க, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அதிநிலை எகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாலான மண்மடுகள் யாவும் பாராளும் வேதன்மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனும் மகிமை திரும்பும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்க, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆற்றும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாதர் போற்றிய பாதம் தரிப்போமே. ஆனாதி தேவன் அடைக்கல பாரில் அனாதையாவதே இல்லை. அனாதி தேவன் அடைக்கலம் பாரில் அனாதையாவதில் இல்லை. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்க, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். அவருடைய வாக்கு தத்தம் ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவருடைய வாக்கு தத்தம் பண்ணின தேவன் எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு அவருடைய சித்தப்படி செய்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் நிறைந்தவராக இருக்கிறபடியே அவருக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் அவருக்கே செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். ஆனந்த தோணி. இந்த ஆனந்த தோணி எங்கே கேட்கலாம்? சங்கமா வானொலியிலேயும் வார்த்தையின் வெளிச்சத்திலே அந்த ஆனந்த தோணி கேட்கலாம். ஆனந்த தோணி என்று சொல்லும் பொழுது அந்த கொடுக்கிற வார்த்தைகள், பாடல்கள் எல்லாமே பாடல் தோணியாகத்தான் உலகமெங்கும் பிரகடனம் செய்கிறோம். அருமையான ஒரு பாடலை பாடுறீர்கள், ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளே 3 செய்தியாளர்கள் செய்து கொடுக்க வருகிறார்கள். இன்று முதலாவதாக பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா அவருடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். காரணம்,